அடுத்து இன்று தினம் பத்திரிகைகளில் இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 60வது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாக போகிறது ஜெனீவாவில். எனவே அதனுடன் தொடர்புடைய பல செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது: ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம். உயர்ஸ்தானின் எழுத்துமூல அறிக்கை மீதான விவாதம் நடைபெறும். இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேரத் பதிலளிப்பார். புதிய பிரேரணை குறித்து கலந்துரையாடல்கள் 15ஆம் தேதியின் பின்னர் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளைய தினமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் இலங்கை தொடர்பான எழுத்துமூல அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. ஜெனீவாவில் நாளைய தினம் ஜெனீவா நேரப்படி காலை 10 மணிக்கு, இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு ஆரம்பமாகவிருக்கின்ற மனித உரிமைகள் பேரவையினுடைய இந்த கூட்டத்தொடர் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் 60வது கூட்டத்தொடரின் முதலாம் நாள் அமர்வில் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கோட்டாக் உரையாற்றவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மியான்மர் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் அறிக்கை மற்றும் சுயாதீன விசாரணை பொறிமுறை குறித்த விவாதம் இடம்பெறும். அதன் பின்னர் ஜெனீவா நேரப்படி நண்பகல் 12:15 மணிக்கு, இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:45 மணிக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான விவாதம் இடம்பெறப் போகிறது. இலங்கையில் ஆட்சிபீடமேறிய அரசாங்கங்கள் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்றவாறு அமையக்கூடிய சுயாதீனமானதும் நியாயமானதும் செயற்திறமிக்கதுமான பொறுப்புக்கூறல் செயல்முறையை சாவிப்பதற்கு தற்போது வரை தவறியிருக்கின்றன. இந்நிலையில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சர்வதேச சமூகத்தினரும் நம்பிக்கையை வென்றெடுத்த முன்னேற்றகரமானதொரு செயல்முறையை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டும் என உயர்ஸ்தானிக அலுவலகம் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கை தொடர்பில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை முன்வைத்து உரையாற்றியதன் பின்னர் இலங்கை சார்பில் கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் தாம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளையும் பதிலளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, இம்முறை இலங்கை தொடர்பில் பிரிட்டன் தலைமையிலான உறுப்பு நாடுகளினால் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய பிரேரணை குறித்த உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடல்கள் இம்மாதம் 15ஆம் தேதியின் பின்னர் ஜெனீவாவில் ஆரம்பமாக போகிறது என்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசனுடைய பிரதான தலைப்பு: ஐநா ஆணையாளரின் பரிந்துரைகள் நிராகரிப்பு, சமூகங்களை துரோகமயப்படுத்தும் என்று அரசாங்கம் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எந்த ஒரு வெளியக பொறிமுறையும் தற்போது தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இடையூறாக அமைவதோடு அவை சமூகங்களை துரோகமயப்படுத்தும். எனவே சர்வதேச பொறிமுறைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைகளை ஒருபோதும் ஏற்க முடியாது என இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக உயர்ஸ்தானிகர் வால்கோட்டாக்கினால் அதன் உண்மையில் வெளியிடப்பட்ட எழுத்துமூல அறிக்கையில் இலங்கை ஆட்சிபீடமேறிய அரசாங்கம் சர்வதேச மனித உரிமை நிலைமைகளுக்கு அமைவ சுயாதீனமானதும் நீதியானதுமான விசாரணை பொறிமுறையில் அமைக்க தவறியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இலங்கை அரசாங்கம் சார்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உயர்ஸ்தானிக அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்த கரிசனைகளுக்கு பதிலளித்துள்ள இலங்கை அரசாங்கம் ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட அலுவலகத்தினால் அனுப்பிக்கப்பட்டிருக்கும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயங்களை அரசாங்க தரப்பில் சொல்கின்ற முக்கியமான விவகாரம் இது இனங்களுக்கிடையில், அதாவது சர்வதேச விசாரணை, சர்வதேச ரீதியிலான வெளியக பொறிமுறை ஒன்றை அமைக்கின்ற போது அது இனங்களுக்கிடையிலான துரோகமயப்படுத்தும் நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தும். எனவே அது பிரச்சனைக்குரிய விடயம் என்பதாக அரசாங்கம் நிராகரித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது பிரதான தலைப்பாக.